அனைவருக்கும் வணக்கம். வெறும் 8 நொடியில் பிரிந்த உயிர். அதுவும் பொதுவாக திருநெல்வேலியை பொறுத்த வரைக்குமே அருவா கலாச்சாரம் அப்படிங்கிறது பெரிதளவில் வளர்ந்துருக்கு. எதற்கெடுத்தாலும் அருவாள் தான். ஒருத்தர் பேசுகிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. என்னை பேசிட்டா உன்னை வெட்டிடுவாங்கின்ற கோணத்தில் தான் திருநெல்வேலி முழுக்கவே பரவிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது. கிட்டத்தட்ட 3 மாதங்களில் மட்டும் வாரத்துக்கு கட்டாயமாக திருநெல்வேலி சிட்டி சைடு மட்டுமே சொல்கிறேன், ஒரு கொலையாவது நடந்துருக்கு. அந்த அளவுக்கு தான் திருநெல்வேலி மாவட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் கேடிஎஸ் நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைர மளிகை, அந்த சட்டக்கல்லூரிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைர மளிகைங்கிற அந்த ஹோட்டல் முன்னாடி பட்ட பகலில் ஒரு மாலை நேரத்தில் ஒரு இளைஞரை ஓட வெட்டி ஒரு 6 பேர் அந்த கும்பல் கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதிய படங்கள் இல்லை ஒரு சாதி சார்ந்த ஒரு திரைப்படங்களாக இருக்கட்டும், இல்லை அது சார்ந்த ஒரு காட்சிகளாக இருந்தாலுமே எங்கே எடுப்பாங்கன்னா நம்ம தென்பகுதிக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு தெற்க திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி, இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மதுரை, இந்த மாதிரி சுற்றி இருக்க ஏரியாவை காட்டுவாங்க. அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தங்கள் இருக்குது. நம்ம திரைப்படங்களை பார்க்கும்போதெல்லாம் திருநெல்வேலியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு. எத்தனையோ படித்து மேலே வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ மன்னர்கள் இதே ஊரில் பெரிதளவில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான வரலாறுகள் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஏன் குறிப்பிட்ட சில பேர் செய்யக்கூடிய தவறை திரும்ப திரும்ப காட்டுறாங்கங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட திருநெல்வேலினாலே அந்த சாதி சார்ந்த திரைப்படங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு சாதி வெறியர்கள் போலவும் சாதி சார்ந்து செயல்படுற மாதிரியும் ஒரு செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே சாதி சண்டைகள் மோதல்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சாதிகளுக்கும் பிடிக்காமல் தான் போய்கிட்டு இருக்குது. அதில் அடித்தளமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குங்கிறது பல இடங்கள் நிரூபணமாக இருக்குது. அது உறுதியும் கூட தான். நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம வெளியே நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசணும்னு நினச்சாலும் கூட, ஆனால் இங்கே சாதி சண்டைகள் சாதி மோதல்கள் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி தீபக் ராஜா என்கின்ற 28 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் நடு ரோட்டில் அவருடைய காதலிக்கோட சொல்லப்போனால் அவங்களுடைய காதலி நமக்கு சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒருத்தங்க, LLB படிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அன்றைக்கி தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. தேர்வு ஒட்டி எல்லாருக்கும் காலேஜில் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களுக்கு பார்ட்டி இருக்கிறதுக்கு இந்த வைர மளிகைக்கு போயிருக்கிறாங்க. பொதுவாக பக்கத்தில் இருக்க இட்டாலி ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லை பக்கத்து வைர மளிகை. இதுதான் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் அதான் நடைமுறை. வருஷம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வைர மளிகை ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வரக்கூடியவங்களை அவங்க நண்பர்களாக டீ டைக்கு போகிறாங்க. எதற்காண்டினா அந்த தீபக் ராஜா அவர்களுக்கும் அவருடைய காதலிக்கும் திருமணம் நடைபெற போகுது. அப்போ பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி மணிக்கு டீ டைக்க நண்பர்களால் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இவர் வரல என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 8 வினாடி தான் ஓடி வராரு. ஒரு கார் ரிவர்ஸ் வருது. அந்த காரில் முட்டி பக்கத்தில் இருக்க ஒரு புல்லட்டு வண்டி, இந்த புல்லட்டில் தட்டி கீழே விழுந்த உடனே வெட்டு மூஞ்சில் விழுது. கிட்டத்தட்ட 16 வெட்டுக்கு மேலே தொடர்ச்சியாக வெட்டியிருக்கிறாங்க. 6 பேர் 8 வினாடி தான். கரெக்டாக ஆரம்பித்து 8 நிமிஷத்தில் 8 வினாடியில் ஒரு உயிர் அப்படி துடிக்க இறந்து போது ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய வியப்பு, சொல்லப்போனால் ஒரு பயங்கரம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கண்ணு முன்னாடி ஒரு உயிர் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க, பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் மருத்துவக் கல்லூரி இருக்குது, அது கொஞ்சம் பக்கத்தில் தான் நீதிமன்றம் இருக்குது, சட்டக்கல்லூரி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா சமாதானபுரம், அங்கே தான் SP ஆஃபீஸே இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சு போனால் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்படி ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ரோடு அந்த பக்கத்தில் வந்துருச்சு. கேடிஎஸ் நகர்ன்ற ஒரு பரபரப்பான ஒரு ஏரியா. அப்படி இருக்கும்போது ஒரு 6 பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒருத்தர் சாரத்தை மடிந்து வாயில் வச்சுக்கிட்டு போட்டு வெட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த தீபக் ராஜாவை பொறுத்த வரைக்குமே ஒரு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவர் தான். சாதாரணமாக அவர் வாகைக்குளம் ஊர் தான். அவருடைய நண்பர் ஒருத்தர் முத்து மனோங்கிற சமீபத்தில் வாகைக்குளத்தில் நம்ம ஒரு பிரச்சனையில் பாலங்கோடு சிறைக்கு போகிறாங்க. இந்த சிறைக்கு போன இடத்துல கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போயிருந்தார். அடிச்சே கொலை செய்யப்படுறாங்க.
கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல்லையே கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு பாடியை வந்து 72 நாட்களாக வாங்காமல் ஊர் மக்கள்லேருந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போராடி ஒரு பாடி வாங்கியிருக்கிறாங்கன்னா 72 நாட்களாக யாருமே அந்த பாடியை வாங்கவே இல்லை. இந்த முத்துமனோடைய பாடியை 74 பிறகு தான் உறவினர் அந்த பாடி வாங்குற காரணம் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு தான். அப்போ அந்த அளவிற்கு அந்த முத்துமனோ வந்து ஒரு இறப்பு வந்து பெரிய தாக்கத்தை அந்த ஊர் மக்களுக்கு ஏற்படுத்திச்சு. அதில் அவருடைய நண்பர் தான் இந்த தீபக் ராஜாங்கிறவர். தீபக் ராஜா தீபக் பாண்டியன் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ இவர் மீது வந்து உடனே ஒரு வழக்கு ஒன்று வருது, கொலை வழக்கு ஒன்று வருது, அட்டெம்ப்ட் மர்டர் வருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 வழக்கு மேலே இவர் மேலே வந்து இப்போ கொலை வழக்காக இருக்குது. பொதுவாக கொலை வழக்குன்னு வந்துட்டாலே ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழக்கை தொடர்பு படுத்தினாலுமே அடுத்து அவங்கள தான் இந்த காவல்துறை வந்து குறி வைக்கும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் குறிப்பாக இந்த கொலை வழக்கு ஒருத்தங்க அட்டம் பண்ணிட்டாலே அவங்களுக்கு திரும்ப 2-3 கொலை வழக்கு எங்கே கொலை வழக்கு நடந்தாலுமே அவங்களே சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு குண்டாஸ் தூக்கி போட்டுக்கலாங்க அடிப்படையில் இது தொடர்ச்சியாக காவல்துறை பண்ணுறது. இப்படி ஒரு 7 வழக்கு இவர் மீது இருக்குது. ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே திரும்பி ஒரு சட்டம் படிச்சிருந்த ஒருத்தர் தான் இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் நினைவு 6 மாதத்துக்கு முன்னே கூட்டி இதே திருநெல்வேலியில் பட்ட பகலில் நெல்லைப்பர் கோயில் பக்கத்தில் சுற்றி காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ சந்தியா என்கின்ற ஒரு பெண்ணை ஒருத்தன் போய் நடு ரோட்டில் போய் வெட்டிட்டு தலையை கொண்டு வந்தான், நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கிற்கும் இந்த தீபக் ராஜா அவர்கள் வந்து கரிசல் குளம்ன்ற ஊருக்கு போய் அங்கே பாடி வாங்க விடாமல் அங்கே மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு போராட்டம் பண்ணி அதற்கு பிறகு எல்லாருடைய ஒத்துழைப்பு பெற்று தான் அந்த சந்தியாவுடைய உடலை வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த அளவிற்கு எங்கே போனாலும் மதுரைக்கு போகட்டும், அப்போ திருநெல்வேலியில் பிரச்சனை இருந்தாலுமே இந்த தீபக் ராஜா தன்னுடைய அந்த தேவைத குல வேளாண் சமுதாயம் இருக்கலாம் அதை சார்ந்து பிரச்சனை நினச்சி ஆளாக போய் குரல் கொடுக்குற நபராக இருக்கிறார். ஒரு வயசு பையன் 28 வயசு, என்னோட ஒரு வயசு கம்மியாக இருப்பார், உன்னோட ஒரு வயசு கூட இருப்பார், அவ்வளோதான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் சமுதாயத்தில் ஒரு சட்டக்கல்லூரி படிக்கிறாரு, சட்டம் தெரிஞ்ச ஒருத்தராக போகிறாரு. அப்போ ஒரு வளர்கிறது வந்து இங்கே நிறைய பேருக்கு பிடிக்காமல் ஏற்கனவே இவர் மீது இருக்கக்கூடிய பல வழக்குகள் இந்த கொலை நடந்திருக்கலாம். தீபக் ராஜா இந்த கொலையிலேயே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அவர் கொன்னது வந்து எங்கள் சாதிக்காரங்க தான் கொன்னாங்க, நாங்கள் தான் அவர் கொன்னோம் அப்படின்ற ஒரு சாதிக்காரங்க ஒருத்தவங்க வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. இன்னொருத்தங்க இல்லை இது கொன்னது நாங்கள் தான் மூலதனமாக இருந்தோம்னு சொல்லி இன்னொரு சாதிக்காரங்க வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. இந்த கொலை பண்ணதுலேயே இதில் ஒரு பெரிய ஒரு வியப்பு ஆச்சரியம் என்னென்னா, தீபக் ராஜா வந்து இறந்துட்டார். அவர் ஊர் மக்களுக்காண்டி சமுதாய மக்களுக்காண்டி அவர் பேசினார். அவர் பேச சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், சில பேர் வளர்ந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏற்கனவே முன்பக கொலை பண்ணியிருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் மரணம்ங்கிறது ஒரு கொலைங்கிறது வந்து தீர்வு ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையும் படிக்கிறோம், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, காலேஜ் சொல்லிக் கொடுக்குறாங்க, பொதுவில் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாம் இதான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தீபக் ராஜா இறந்துட்டார். சரிங்களா? இறந்த உடனே மறவர் எதிர்த்தால் மண்ணில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய இறப்பை வந்து அப்படியே கொண்டாடுறாங்க. சில பேர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படி கொண்டாடுறாங்க. இன்னொருத்தங்க நாடார் எடுத்தால் நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பதிவை போட்டு அந்த பொண்ணு கதற போகக்கூடிய வீடியோ வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் நாங்கள் சாதி பாட்டு ஒன்று ஏதோ பாட்டு ஒன்று போட்டுக்கிட்டு உடனே ஒரு பதிவை தூக்கி போட்டு அதை வந்து என்னென்னா ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மனநிலைக்கு யார் போகிறா? பெரியவங்களும் போகலை. எந்த ஸ்கூலுக்கு போனால் சாதி குறைன்னு சொல்கிறாங்களோ, எந்த காலேஜுக்கு போனால் சாதி குறைன்னு சொல்கிறாங்களோ, அங்கே இருந்தால் இது அடுத்த நம்ம உருவாகிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கத்தில் நேற்று ஒரு புகைப்படம் வந்துருந்துச்சு சமூக வலைத்தளங்களில், நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம கூட படிக்கிற பயிலுக்கு ஒரு வந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து வெட்டிட்டாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னு தெரியல, ஒருவேளை நியூஸில் வந்துச்சா இல்லை பழைய இதுவாக நமக்கு தெரியல. வீட்டில் வச்சு வெட்டியிருக்காங்க. இந்த தலை இருக்கிற தலையே கிடையாது, இந்த பின்பக்கம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு வந்து சதஞ்சு வெளியில் கிடக்கு. கீழே எழுதியிருக்காங்க தீபக் பாண்டியனுக்கு படையில் வைத்தாச்சு அப்படின்னு. எப்படி? அது வந்து தீபக் பாண்டியனை தீபக் ராஜாவை கொன்னதுக்கு வந்து சரித்திரம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து வெட்டினது சரித்திரம், அவர் வந்து நாங்கள் வெட்டிட்டோம் சரித்திரம் சொல்லி ஒரு கூட்டம் ஒருத்தங்க போடுறாங்க. இன்னொருத்தங்க ஏதோ ஒரு நடந்திருக்கு, அது பழைய புகைப்படம் என்னன்னு தெரியல, நான் தீபக் பாண்டியனுக்கு படையில் வச்சாச்சு, உடனே படையில் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் போய்கிட்டு இருக்கு. அதை ஒரு கூட்டம் வந்து கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன, ஏன்னா ஒருத்தர் இறந்துருக்குறாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் நம்ம சாதிக்காரர் கிடையாது, சொந்தக்காரர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ நமக்கு ஒரு மனசு ஒரு படபடப்பு கொடுக்க, யார் இருந்தால் படபடப்பு கொடுக்கும்.
அவர் தீபக் ராஜாவாக இருந்தால் என்ன, எந்த ராஜா வந்தால் யார் இருந்தாலும் படம் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு இறந்து போயிட்டான், பாவமாக இருக்க, ஏன்னா அப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னொரு கூட்டம் சொல்லுது, அது கொண்டாடுது. இன்னொரு கூட்டம் நாங்கள் பழிக்குள்ள எங்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கேன். எங்கே நடக்குன்னா முழுக்க முழுக்க காலேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பையங்க, காலேஜ் படிக்கிற பையங்க, அதாவது அதை மாற்றி இவன் இவன் வந்து ஸ்டோரி போட்டான் இன்ஸ்டாவில், இன்றைக்கி எங்கால வெட்டிட்டாங்கல்ல, அப்போ நாளைக்கு உன் ஆளை வெட்டிட்டேன் பாரு, உன் ஸ்டோரி நான் பார்த்துட்டேன், அப்போ உங்கால வெட்ட பார்த்து நான் எங்கால இப்படி வெட்டிருக்கான் பாருங்க அப்படின்ற ஒரு கலாச்சாரம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் தான் ஒரு சாதி இதையை மறந்து ஒரு பொது இடத்துக்கு வந்து 4 பேர் படிக்கிறதுக்கு வந்தால் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் போய்கிட்டு என் சாதிக்கார் யார், சொந்தக்காரன் யார், என் பங்காளி யார், என் உறவினர் யார், நம்ம ரத்தம் ஒன்றா, இது சாதி ரத்தம் ஒன்றா அப்படி பார்த்து அதை தாண்டி வெளியே பொது இடத்துக்கு வரதே கிடையாது. அந்த குறிப்பிட்ட 10 பேர், அந்த 10 பேர் தான். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் கூட தெரியாது. அவனுக்கு எந்த ஊர், அவன் பேர் என்ன, எதுவும் கேட்க கிடையாது. அந்த சாதிக்காரங்க ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் சாதி குறையும் கேள்விப்பட்டுக்கிறோம். இங்கே போன பிறகு தான் அவங்க ஆட்களை பார்த்து மட்டும் தான் பழகுறாங்க, அவங்க ஆட்களை பார்த்து மட்டும் தான் பேசுகிறாங்க. அதை தாண்டி அந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கணும், ஒரு பொது இடத்துக்கு வருவோம் அப்படின்ற எண்ணமே துளியளவு இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர்ந்துக்கிட்டே போகுது. பார்க்கும்போது உண்மையை சொன்னால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தங்களுடைய தீபக் ராஜா அவர் மீது ஒரு கொலை இருக்குது, அதற்காண்டி இவரை கொலை பண்ணிட்டாங்க. சரிட்டு ஒரு கொலை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா இதோட முடிவு போகிறது கிடையாது. இப்போ என்னென்னா இவருக்கு நாங்கள் படையில் வச்சுட்டோன்னு ஒரு கூட்டம் வந்து நிற்கி, இல்லை இவருக்கு நாங்கள் சரித்திரம் படிச்சுட்டு இன்னொரு கூட்டம் வந்து நிற்கி, இந்த கொலை நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் வந்து நிற்கி. ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இருக்கக்கூடிய சாதி பிரச்சனை அவங்க அடலைப்படுத்துறதுக்காண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையும் நிறைய பேருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சு ஒரு பெரிய பிற்போக்குத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக நம்ம ஊருக்காரங்க பண்ணுறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதம் இருக்குங்க, பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் அப்பா கூட்டு ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருந்திருக்காரு. பக்கத்து கடைக்காரன் பைக்கில் போகும்போது பார்த்து போஞ்சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டான். வண்டியில் ஓட்டுமே அளவுனா என்னன்னு தெரியல, சொல்லிவிட்டார். பார்த்து போன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு வார்த்தை தான். வீட்டுக்கு போய் அப்பா பூ போல விட்டுட்டு பத்திரமா அறுவாலை தேய்ச்சிட்டு வந்து ஒரே போட்டான். எதுக்கு இறந்தாரு ஏன்னே தெரியாது. இதோட பெரிய இது என்ன தெரியுமா, இப்போ இன்றைக்கி தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 22. இன்றைக்கி ஒரு சமுதாயத்தில் ஒரு சத்தி போய்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தேவ சமுதாயத்தில் ஒரு இறந்து போய்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ அதை கொன்ன சாதிக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்களா, அந்த கொன்னவனை கூட பண்ணுறது கிடையாது. அந்த சாதிக்காரங்க ஊருக்கார யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா, அதே வருஷத்தில் இப்போ இன்றைக்கி 2020 இன்றைக்கி 22 மே மாதம் 2024, அடுத்த வருஷம் 2022 மே மாதம் 2025 அந்த கொன்னவனை தாண்டி அந்த ஊர்க்காரன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அந்த சாதியில் ஒருத்தர் பிறந்திருந்திருப்பான், அந்த சாதியில் இருந்திருப்பான், அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு வச்சு இல்லை அவன் எங்கேயாவது போனோம்னா அவனை வெட்டி போட்டது காரணம் இன்றைக்கி நண்பன் இறந்துட்டார், என் சொந்தக்காரன் செத்துட்டான், என் பங்காளி செத்துட்டான், அதே நாளில் நான் உங்களை கொன்னுட்டேன். அது அந்த கொன்னவனை தாண்டி உன் சாதிக்காரன் நான் கொன்னுட்டேன். அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான், இல்லை அவனுக்கு குழந்தை இருந்திருக்கும், இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கின ஆசையாக வீட்டுக்கு குழந்தை வாங்கி கொடுக்க போயிருப்பாங்க. பல கனவுகளும் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் துளி கூட சம்மந்தம் இருந்திருக்காது. இவன் செத்ததும் அவருக்கு தெரியாது, இவங்க கொல்ல போகிறாங்கிறது அவருக்கும் தெரியாது. அப்படி பல இடங்களில் இந்த மாதிரியான கொலைகளும் நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, தமிழ்நாடு அரசு இருக்குது தெரியுமா, அந்த கட்சிகள்லாம் தாண்டி தமிழ்நாடுன்னு ஒரு அரசு இருக்குது தெரியுமா, இந்த அரசு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பிரச்சனையை இதோடு முடிக்கணும்னா ஒவ்வொரு சாதியிலையும் ஒரு 4 பெரிய தலைக்கட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த 4 பேரை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த அருவா கலாச்சாரம் கொஞ்சமாச்சும் குறையும். எப்படி குறையும்? கொஞ்சமாச்சும் குறையும். இல்லைனா இது திரும்ப இன்றைக்கி தீபக் பாண்டியனுக்கு படலைக்கு போவாங்க, அடுத்து அந்த பாண்டியனுக்கு வந்து பொரியலைக்கு போவாங்க, அவிலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்தமாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு சரியான தண்டனைகள் முதல் இருக்கணும். ஒரு கொலை பண்ணாங்கன்னா அந்த கொலை பண்ணினவங்க உடனே வெயில் கடிச்சு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதுலேயும் புது ட்ரெண்டை கொண்டு வராங்க. 18 வயசு கீழே உள்ள பையங்களை வந்து இதுக்கு வந்து செயல்படுத்துகிறாங்க. சிறுவர் பள்ளிக்கு போயிடுவாங்க, அதுக்கு போயிடுவாங்க. அப்போ அது மூலமாக 18 வயசு ஆகிருக்காது, அவன் வந்து சைல்டு தான், சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கொலைகள் இப்போ வந்து திட்டமிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கும் ஆட்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, சரியான தண்டனை கிடைக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது,
இவங்கெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு ஒரு 4 சமுதாயம் தான் பெரிதளவு சண்டை போட்டுருக்கிறாங்கன்னா, ஒரு தேவர் சமுதாயம், இல்லை கோனார் சமுதாயம், தேவேந்திர வேளாளர், அப்புறம் நாடார் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா, 4 பெரிய தலைக்கட்டுன்னு ஒன்று இருப்பாங்கல்ல, காவல்துறைக்கு தெரியாது யாரும் கிடையாதுல்ல, இவங்களை கூப்பிட்டு வச்சு அரசு ரீதியாக மாவட்ட ஆட்சியர் வந்து முன்னிலையில் கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை பேசி முடிக்கணும். அதற்கு இதை எப்படியாவது தீர்வு கொண்டு வரணும்லாங்க. வெட்டிக்கிட்டே போனால் சரியாயிருமா, இவருக்கு அவரை வெட்டுற, அவருக்கு இவரை வெட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் தீர்வு சரியாயிருமா? அப்போ இதுக்கு என்னென்னா, இந்த கடைசி வெட்டி என் வெட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தீபகத்தை வெட்டாரலாம், அடுத்த வெட்டு நம்ம வாழ்க்கை வெட்டாதான் இருக்குன்னா அந்த கலாச்சாரங்க போய்கிட்டு இருக்கு. என் வெட்டி தான் கடைசி நிற்கணும். இப்போ இன்றைக்கி தேவர் ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னா நாளைக்கே தேவேந்திர குலவரை வெட்டிடணும். இன்றைக்கி தேவேந்திர குலவர் வெட்டிட்டாங்கன்னா நாளைக்கே ஒரு கோணார் வெட்டியிருக்கணும். இன்றைக்கி கோணார் ஒருத்தங்க வெட்டிட்டாங்கன்னா நாளைக்கே நாடார் ஒருத்தங்க வெட்டியிருக்கணும். இந்த கலாச்சாரம் வந்து கடைசி வெட்டி ஏன் வெட்ட நிற்கணும்னு சொல்லி போயிருந்தல ஜனத்தொகை தாங்க குறையும். யார் வெட்டி இவங்க வெட்டி அவங்க வெட்டின்னு பார்க்கறது ஜனத்தொகை தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் தாண்டி பல பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக அதில் ஒரு கேஸ் போட போகிறாங்கன்னா அதே சமுதாயத்தில் காவல்துறை என்ன பண்ணுது, படித்த பையங்களை பார்த்து வழக்கு போடுது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் மண்டை கிறுக்கே விட்டுருது இருக்கிறது. இந்த காவல்துறை அந்த வேலை அதுவும் பண்ணுது. சும்மா தூக்கி பெட்டி கேஸ் போட வேண்டியது, அவங்கள எஃப்ஐஆர் போட வேண்டியது படிக்கிற பையனே. அப்போ அவன் நம்ம ஒன்றுமே பண்ணல, எம்எம்ஏ எஃப்ஐஆர்ன்ட்டு நல்லா இருக்கிறவரையும் கெடுக்கிற வேலையை காவல்துறை சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பல இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த தேவர் குளத்தில் தேவரின மக்கள் மீது காவல்துறைகள் தேவையில்லாமல் வழக்கு போட்டது. இப்படி பல இடங்களில் காவல்துறை ஊடுவேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன எதற்காண்டி இதை வேலை பார்க்குறாங்க, இந்த அரசு நினைத்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அருவா கலாச்சாரம் வந்து எதற்குமே தீர்வு கொடுக்காது, அன்பு தான் கொடுக்குமே தவிர அருவாலை வச்சு வெட்டுறது, நாங்கள் பெரியவங்க இவங்க பெரியவங்க, எங்கள் சாதி பெரிய சாதி இவர்கள் சாதி பெரிய சாதி, இது எங்களுக்கு கீழே, நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பேசி இன்னும் எத்தனை பேர் உயிரை வந்து இந்த திருநெல்வேலி மண் தாமிரபரணியில் முங்கி குளிச்சா தரணியால் தெம்பு கிடைக்கும், ரெட்டப்பாலம் அப்படி இப்படின்னு பெருமையாக பேசியே பல பேரை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊருக்குன்னு சில பல பெருமைகள் இருந்திருக்கு. பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. பல தியாகிகள் இந்த ஊரில் இருந்து பாருங்கள். செக்கல்த்த செம்மல் நம்ம ஊருக்காரரு, பெரிய பெருமை. ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்ம திருநெல்வேலியில் பெரியார் பேருந்துலேன்னு இருக்குது. என்ன இருக்குது பெரியார்? நம்ம ஊருக்கு வந்து போராட்டம் பண்ணாரா பெரியார்? யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நம்ம சிந்தனை கிடையாது நமக்கு. அந்த இடத்துல முத்துராமிக்க தேவரும் போட்டோம்னா உடனே சண்டைக்கு வந்துடும். எங்கள் இதில் நீங்கள் எப்படி முத்துராமிக்க தேவர் அங்கே நீங்கள் வந்து போடுவீங்க, இல்லை அங்கே தேவேந்திரருக்கு வேலை சார்ந்த ஒருத்தவங்களுடைய பேரை போட்டாங்கன்னா அவங்க பேர் நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் வந்து இந்த பேர் எழுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் பெரியார் பேருந்துலன்னு சொல்லி இருக்குது. எதுக்கு சம்மந்தம்? திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் பெரியார் பேருந்துக்கு என்ன சம்மந்தம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒன்றா இருந்தோம்னா இப்போ பெரியார் போராடுறன்னு சொல்ல வரல, போராடி இருக்காரு. ஆனால் நம்மகிட்ட திருநெல்வேலி ஆளே கிடையாதா? யாருமே போராடலையா? நம்ம மண்ணுக்காண்டி மக்களுக்காண்டி யாருமே நிற்கலையா? அப்போ இங்கே பிரச்சனை, நம்ம ஒன்றா இருந்தோம்னா இங்கே எந்த பெரியாரும் இருக்க மாட்டாங்க, எந்த அண்ணாவும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கணும். இதற்காண்டி பல இடங்களில் பல தலைவர்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒன்றா வரணும்னு நினச்சாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து அது வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 பேரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சமாக புத்துமதி சொல்லுங்கள். அரசு கையில் தான் இருக்குது. அரசு நினைத்தால் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும், வேறு யாராலையும் முடியாது. தயவு செய்து திருநெல்வேலியில் இந்த அருவா கலாச்சாரத்தை அரசு தடுத்து நிறுத்தி அதற்கு ஒரு அடக்குமுறை கொடுத்தா மட்டும்தான் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.